habibu halamati habib vandale halamati habibu halamati habib vanda halamati habibu halamati habib vandale halamati habibu halamati habibu பாட்டு என்ன மியூசிக் halamati habib halamati habib vandale halamati habibu halamati habib vanda halamati habibu halamati habib vandale halamati habibu halamati வணக்கம். வணக்கம். என்ன பேர் ரெண்டு பேருக்கும்? நிக்சன் ஸ்வேரா. என்ன பேர்? நிக்சன் நிக்சன் ஸ்வேரா. ஸ்வேரா. ஓகே, நிக்சன் ஸ்வேரா இருவருக்கும் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு? வெட்டிங். ஓகே, நாலஞ்சடங்கு இன்றைக்கு அப்படியோ? ஓகே, இருவருக்கும் இனிய திருமண வாழ்த்துக்கள். சரி, ஓகே. ரெண்டு பேரையும் இன்றைக்கு வாழ்த்தி யாரோ கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கணும். சரியோ? யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? என்ன மாப்பிள்ள சிரிக்கிறாரு, என்னாச்சு? யாருக்கு வந்திருக்கு? ரெண்டு பேருக்கும் வந்திருக்கு. இது என்ன யாருக்கு வந்திருக்குண்டா? ரெண்டு பேருக்கும். மச்சான். என்ன பேர்? அனு. ஓகே, மச்சான் அனுட்ட இருந்து வந்திருக்கலாம். வேற வேற யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? மாமியாக்கள். என்ன பேர்? ஓ, பேரை சொல்லுங்க. ஓகே, பொண்ணு கதைக்க மாட்டாங்களோ? இது மாப்பிள்ள மச்சான சொல்றாரு, மாமா மாமிய சொல்றாரு, பொண்ணு ஒண்ணு சொல்லலையே, என்னாச்சு? சொல்லுங்க. மாப்பிள்ள சொல்லிட்டார், தம்பி அனுப்பியிருப்பாரு. என்ன பேர்? அனுஷன். அனுஷன். ஓகே, தம்பிட்ட இருந்து வந்திருக்கும். ஓகே, வேற? அம்மா அப்பா. அம்மா அப்பா. வேற பேரை சொல்லுங்க அம்மா அப்பாக்கு. ஓகே, வேற? அண்ணா. அண்ணா. ஓகே, என்ன பேர் அண்ணாக்கு? டிலான். டிலான். ஓகே, அண்ணாட்ட இருந்து வந்திருக்கலாம். வேற யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? வேற யாரும் இல்லையா? என்னப்பா இது, வேற யாரும் இல்லையீங்க. ஆனா நீங்க சொன்ன யார்கிட்டயுமே இருந்து கிஃப்ட் வரையில, உங்களோட ஃபேமிலியில இருந்தும் கிஃப்ட் வரையில. சரியோ? வேற ஆக்கள் தான் யாரும் அனுப்பியிருக்கணும். ஓகே, ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் அனுப்பியிருக்கிறாங்க. பிடிங்க ரெண்டு பேரும். சரி, கெஸ் பண்ணுங்க யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? வேற யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? ஆனா உங்களோட உறவுகள் தான். அவங்கட சைட் கொடுங்க. மாப்பிள்ளைட்ட அப்ப மைக்க அவங்கட சைட் தான் வந்திருக்காங்க. கொடுங்கப்பா, நீங்க தான் சொல்லணும். அப்ப
எங்க செட்ல இருந்து வந்திருக்காரு ஏ எல்லாரும் தந்துட்டாங்க. தந்துட்டாங்களோ? தந்தா என்ன இன்றைக்கு இங்க அனுப்பிட்டு மிக்கி அனுப்பி இருக்கிறாங்க உங்களோட என்ஜாய் பண்ண சொல்லி. சரியோ? அப்ப நீங்க தான் சொல்லணும் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு. எங்க செட்ல இருந்து வந்திருக்காரு. அது என்ன வந்திருக்காங்க அப்படியே சொல்லிட்டீங்க. எல்லாரும் தந்துட்டாங்க. எல்லாரும் தந்துட்டாங்க அதால வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க அப்படியோ? இல்லையே மாப்பிள்ளை சைடு தான் கிஃப்ட் வந்திருக்கு. மச்சான் அனுப்பிட்டாங்க. மச்சான் அனுப்பியிருப்பார். மச்சானுக்கு என்ன பேர்? அனுசன். இவட தம்பி. ஓகே மச்சான் இருந்து வந்திருக்கும்னு சொல்றீங்க அப்படியா? சரி ஓகே மச்சான் இருந்து வந்திருக்கலாம். வேற யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? என்னப்பா வேற யாரும் இல்லையா? இது என்ன கதை இது? வேற யாரும் இல்லையீங்க? நீங்க சொல்லுங்க பொண்ணு. இவங்கட சைட் இல்லன்னா தம்பி இல்ல அம்மா அப்பா. நான் சொல்லவில்லையே அவங்கட சைடு இல்லைன்னு. அவங்கட சைடு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரியோ? சரி இதுல பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு, இதுல மாப்பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. என்ன மிக்கிட்ட கொடுத்துறீங்க? வேணாமா? மிக்கி தராது, நீங்க தான் கேட்டு வாங்குங்க. நீங்க என்னப்பா மிக்கிட்ட கொடுத்தீங்க? மிக்கிக்கு வேணுமா? சரி பெரிய மனசு அண்ணாக்கு என்ன மிக்கிக்குன்னு கொடுத்துட்டேன். சரி அதை மாறி 2 பேரும் போட்டு விடுங்க. என்னப்பா தங்கங்களுக்கு தங்கம் வந்திருக்கு. இப்ப யாருக்கு வந்தது? 2 பேருக்கும் வந்திருக்கு. அப்ப யாருக்கு வந்திருக்கு? மச்சான் தான் அனுப்பியிருப்பாரு. இது என்னப்பா மச்சான விட மாட்டேன்றீங்களா? என்ன மச்சானிட்ட இருந்தா வந்திருக்கும்னு சொல்றீங்க. ஓகே இதையும் ஓபன் பண்ணி பாருங்க. உடுப்பெல்லாம் வந்திருக்கு. என்ன ஓகே பிடிச்சிருக்கா? சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரி மச்சானிட்ட இருந்த மாதிரி இல்ல. சரியோ? நீங்க உங்களுக்கு தம்பி, உங்களோட தம்பிகிட்ட இருந்தா கிஃப்ட் வரல. வேற யாரும் ஒருத்தங்க தான் அனுப்பி இருக்கிறாங்க 2 பேருக்கும் சேர்த்து. அப்ப யாரா இருக்கும்? அம்மாவும் அப்பாவும். அப்படியோ? சரி அம்மாவும் அப்பாவுமா இருக்குமா அல்லது தம்பியா இருக்குமா? 3 பேரும். அட மாப்பிள்ளை சாரா இருக்கிறாரு. அப்படியா? அப்படியெல்லாம் அனுப்பல. யாரு ஒருத்தங்க தான் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. யாரு? அவங்க 3 இல்லாட்டி மச்சான் இல்ல ஒரே ஒரு ஆள் தான். ஒன்று மாப்பிள்ளையா மச்சானா இருக்கலாம் அல்லது அம்மாவும் அப்பாவுமா இருக்கலாம். யாரா இருக்கும்? மச்சான் தான். நீங்க என்ன சொல்றீங்க? தம்பி தான். ஓகே பாப்போம். என்ன அதை வைங்க. சரி இதையும் ஓபன் பண்ணி பாருங்க. தம்பி தானா? ஓகே பாத்துட்டீங்களா? சரி திருப்பி காட்டுங்க, எல்லாரும் பாக்கட்டும். பேப்பராங்கால போடுங்க. சரி தம்பிட்ட இருந்து வந்திருக்குண்டு உறுதி ஆயிட்டு. அப்படியா? ஏன் எல்லாரும் தான் நிக்கிறாங்களா அம்மா அப்பா எல்லாம்? அப்படியா? உங்களை தம்பி மிஸ் பண்றேன்னு சொன்னதால தம்பிட்ட இருந்து வந்திருக்கும்னு சொல்றீங்க. சரி இன்னும் ஒரு வாழ்த்து வந்திருக்கு 2 பேருக்கும். வாசிக்கிறேன் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாப்போம். சரியா? வருடங்களால் நீ எனக்கு அக்கா, ஆனால் உருவத்தாலும் குணத்தாலும் என் செல்ல தங்கை. விளையாட்டாய் சண்டை போட்டு வீடே கதி என்றிருந்தோம். விதி செய்த சதியாலே கடல் கடந்து வந்து விட்டேன். அக்காவின் திருமணத்திற்குள் ஓடி வந்து விடுவேன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடுதான் அன்று விடை பெற்றேன். ஆனால் காலத்தின் கோலம் இது. இன்று என் ஆசை அக்காவே கை தொலைபேசி திரையினிலே நேரலையாய் பார்க்கின்றேன். மணக்கோலம் பூண்ட உன்னை கண் குளிர காண்பதற்கு மறுபடியும் ஒரு சகோதரி எனக்கு இந்த ஜென்மத்தில் இல்லை. உன் கரம் பிடித்து தம்பியாய் நான் மணமேடையில் நிற்கவில்லை என்ற ஏக்கம் என் நெஞ்சை ரணமாக துளைக்கின்றது. இருந்தும் என் அக்கா வாழ்வு இனிதாய் மலர வேண்டுமென என் மனதார வாழ்த்துகின்றேன். வீட்டில் நான் இருந்தபோது உன்னோடு தினம் சண்டை போட்டேன்.
இன்று உன் செல்ல சண்டைகளுக்காக இந்த அந்நிய மண்ணில் தவிக்கின்றேன். என் அக்காவை பத்திரமாய் பார்த்து கொள்ளுங்கள் என்று தம்பியாய் உன் கணவர் கரம் பற்றி பிடித்து கொடுத்து வைக்கவில்லை. கலங்காதே என் கண்ணே, நான் இல்லாத பெருங்குறையை நம் அப்பாவும் தம்பியும் உனக்கு செய்து முடிப்பார்கள். எனக்கு அண்ணனாகவும் என் குடும்பத்திற்கு பெரும் தூணாகவும் இருந்து நான் இல்லாத குறையெல்லாம் தீர்க்கும் என் அன்பு அத்தான், பாசத்தின் இலக்கணமாய் எனக்கு அமைந்த நல் முத்து, என் அக்காவின் புன்னகைக்கு அவரே என்றும் காவலராவார். தூர தேசத்தில் நான் துடிதுடித்து நின்றாலும் என் எண்ணமெல்லாம் உன் திருமண பந்தலில் தான் சுற்றுகின்றது. கண்ணீரை துடைத்துக் கொண்டு கணவனின் கரம் பிடித்திடு கண்மணியே, என் ஆசி உனக்கு என்றும் உண்டு. மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடு என் செல்ல தங்கையே. ஐயோ அளவச்சாச்சோ, என்னாச்சு? அவரே கைப்பட எழுதி அனுப்பியிருந்தார். தம்பி எழுதி அனுப்பியிருக்கிறார் அக்காவுக்கு. என்ன ஐயோ, கூப்பிடுங்க. சரி, ஓகே. இன்றைக்கு தம்பி அக்காட திருமணத்துக்கு வர முடியாட்டியும் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி சந்தோஷப்படுத்தி இருக்கிறாரு. என்ன எப்படி இருக்கு இந்த தருணம்? சொல்லுங்க. ஓகே ஓகே, சரி. இப்ப அம்மாவும் அப்பாவும் தம்பி நிக்கிறாங்க. என்ன இவங்களுக்கு சொல்லி விடுங்க. எல்லாரும் சேர்ந்து தானே செய்துக்கலாம். சொல்லி விடுங்க, என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ. மாப்பிள்ளை அழுகிறாரு. என்ன சரி, நல்ல பாசமான குடும்பம். இதே சந்தோஷத்தோட 16 செல்வங்களும் குறைவின்றி பெற்று பெருவாழ்வு வாழணும்னு நாங்களும் எங்களுடைய என்ஜாய் சர்ப்ரைஸ் சார்பாக இருவரையும் மறுபடியும் வாழ்த்தி நிற்கின்றோம். நன்றி. ஓகே.